பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிஸியான ஷெடியூல்லையும் வந்ததற்காக நன்றி. இன்று இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுடைய மகன் அண்ணன் மனோஜ் அவர்களின் இறப்பிற்கு செம்பியன் மாதேவி திரைப்படத்தின் குழு சார்பாக ஒரு 2 நிமிடம் ஒரு மௌனம். நன்றி அண்ணா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திரையரங்குகளில் திரையிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பத்திரிகையாளர்கள் நீங்கள் நல்ல விமர்சனம் கொடுத்துருந்தீங்க. சின்ன படமா இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. மக்களுக்கான படம், மக்கள் கொண்டாட வேண்டிய படம்னு சில பத்திரிகையாளர்கள் வந்து கோட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன படம் எடுக்கிற இளைஞர்களுக்கும் சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு நல்ல உத்வேகமான ஒரு கருத்தா இருந்தது. என்னன்னா, இன்னும் தமிழகம் முழுக்க ஒரு 100 திரையரங்குகளில் வந்து வெளியிட்டு இருந்தோம். இன்னும் கடை கோடி வரலையும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை வந்து சரி செய்யும் விதமாக தமிழகம் எங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், வெகுஜன மக்கள் அனைவருக்கும் வந்து படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல சிறிய படங்கள்ல வந்து ஓடிடி நிறுவனங்களோ இல்ல சேட்டலைட்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணல, வாங்காம ஒரு 2 ஆண்டு காலமா அது வந்து ஹோல்டுலயே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்களுடைய படத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து அழைத்து அவங்களுடைய ஓடிடிக்காக பேசி மார்ச் 28 ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ராஜ் நிறுவனத்திற்கு வந்து இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கேட்கலாம்னா? ஸோ இந்த மூவி செம்பியன் மகாதேவி, இந்த படம் வந்து பார்த்தேன். ரிவ்யூஸும் நல்லா இருந்தது. படமும் கதை அம்சம் வந்து நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக பெரிய நடிகர்கள் நடித்திருந்தா பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம். பட் நம்மளுடைய நோக்கம், ராஜ் டிவியோட ஓடிடியோட நோக்கமே வந்து சின்ன படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்றது தான் மிகப்பெரிய நோக்கமாக நாங்கள் வச்சு இது ரன் பண்ணிட்டு இருக்கோம். ராஜ் டிஜிட்டல் டிவி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில், ஜியோவில், ஏர்டெல்ல எல்லா இடத்துலையுமே வந்து ராஜ் ஓடிடி வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நல்ல சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரது வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதைப்படி பார்க்கும்போது இந்த செம்பியன் மகாதேவி படத்துக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம். 2வது இதில் நடிச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு வரவேற்பு வந்து நல்லா இருக்கும் இந்த ஓடிடியில். அதே மாதிரி மார்க்கெட்லேயும் வந்து இவங்க யாருன்றது தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்த இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். டிஜிட்டல் மட்டும்தான். சேட்டலைட் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அது நம்ம இப்போ இங்கே பேச முடியாது. இது ஓடிடி பிஸ்னஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். சேட்டலைட் வந்து அது ஒரு தடவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாவே அதோட மவுஸ் போயிடும். பட் டிஜிட்டலில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து டாக்டர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அத்தனை தடவை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தடவை பார்த்தோன்னா திருப்பி நினைச்ச நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் கிடைக்கும். உங்களுக்கு சேட்டலைட்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பத்திரிகை ஊடகங்களுக்கு நன்றி. செம்பியன் மகாதேவி ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணோம். நீங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட விமர்சனம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது மாதிரி தேட்டர் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 தேட்டருக்கு மேலே போட்டாங்க. நல்ல விமர்சனம், பாராட்டும் செஞ்சாங்க, விமர்சனங்களும் வந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தில் எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர், வில்லன் சித்தப்பான ஒரு கேரக்டர். நாங்கள் தம்பிக்கு இல்லத்தை நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஓடிடி எங்கே வருதுன்னு ரொம்ப ஆவலோடு இருந்தோம். ராஜ் டிவி ஓடிடி அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரொம்ப லேட்டானாலும் ராஜ் டிவியில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம் தமிழகத்தில் உள்ள, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. அது நடக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது பேசுறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். படம் இது வரையும் தேட்டரில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர், ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் ஊடகங்கள், யூடியூப் நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை இதுவரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
அது இல்லாமல் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகுது, ராஜ் ஓடிடியில். தேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஓடிடியில் பார்த்து எல்லாரும் ஆதரவு தரணும் கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து செம்பியன் மாதவி படம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து செகண்ட் ஹீரோனா பண்ணியிருந்தேன். இதில் வந்து எல்லாரோட உழைப்புமே இருக்கு. இந்த படம் வந்து லோ பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அந்த மத்தியில் எங்களோட உழைப்பு அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த ராஜ் டிவி ஓடிடி மூலமா ரிலீஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த கருத்து, இந்த கதையினோட கரு வந்து வெளிவரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இது வந்து பத்து சாரோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. செஞ்சிலலாம் நாங்கள் ஷூட் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆயிருந்தேன். அந்த அந்த கட்டத்துலேயுமே வந்து பத்து சாரோடைய உழைப்பு வந்து வீண் போகாமல் இந்த நிலைமையில வந்து நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். செம்பியன் மாதவியுடைய இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு வெற்றி விழா மாதிரி தான். ரொம்ப போராட்டத்துக்கு இடையில இந்த படம் எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி முடிஞ்சு தேட்டரில் எப்படி ரிலீஸ் ஆனதுங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் கொஞ்சம் வாழைங்கிற படம் ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணனால இந்த படத்துக்கு வந்து தியேட்டர் பெருசாக கிடைக்கல. அந்த படத்தோட இதில் இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம். நிறைய சாதிய விஷயங்களும் ஏற்றத்தாழ்வு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தியேட்டரில் மட்டும்தான் படம் இருந்தது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம படத்தை பார்க்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்மளுடைய படைப்பை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாங்கிறது. அதனால இப்போ ராஜ் டிவி இந்த முதல் முறையாக இந்த சின்ன படத்தை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஓடிடியில் கொண்டு வர்றாங்க. இந்த படம் எப்படி சார்பட்டா பரம்பரை, ஜெய் பீம் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி இந்த படத்தும் வந்து வெற்றி பெறதுக்கு உங்களுடைய பத்திரிகையோட சப்போர்ட், மக்களுடைய சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம். சூப்பர். ஓடிடி வந்து சென்சார் கிடையாது. ஓடிடி சென்சார். ஆமாங்கண்ணா. நீங்க தியேட்டர்ல சென்சார் காப்பி போட்டுருக்கீங்க. சென்சார்ல தூக்க சொன்ன காட்சி எல்லாம் இதுல சேர்த்துருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அது எந்த மாதிரியான சீன் கொஞ்சம் டீடைல்? இல்லை, அதை நீங்கள் வந்து படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. சில வார்த்தைகளை வந்து வாண்டடாக வந்து மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நம்ம சைட்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். இல்லை, பல படங்களில் அந்த வார்த்தைகள் இருக்குது. அந்த கதையோட்டத்தோடு அந்த வார்த்தைகள் பேசினா தான் தெரியும். ஏன்னா தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் பேசக்கூடிய வட்டார வழக்கு சொல்லாடல்கள், அந்த சொல்லாடல்கள் அதை வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. அந்த காட்சிகள்லாம் நீங்கள் படம் பார்த்தாவே கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு 4th to 5th ரீலில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட கண்டினியூஸ்டாக மியூட் இருக்கும். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம், அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த ஓடிடியில் வந்து ஃபுல் அன்சென்சார்டு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நாளுக்கு அப்புறம் உங்க படம் வந்து திருப்பி ரீலீஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு. ஆமாங்க. இப்போ ராஜ்டி வாங்கியிருக்காங்க. ராஜ்டி வந்து நிறைய படம்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னிலை படம்லாம் வந்து நாங்கள் ஒரே டைம்ல ஒரே வருஷத்துல வந்து 38 திரைப்படம்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம். அது மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும்? இல்லை, ப்ரொமோஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எனக்கும் வந்து ராஜ் ஓடிடி போய் பார்க்குறப்போ நான் பார்த்து சின்ன வயசில் பார்த்து வியந்த படங்கள் அத்தனை படங்களும் ஷோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து செம்பியன் மாதவி போய் ஜாயின் ஆகிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி. சார், இப்போ நிறைய படத்தில் வந்து உங்கள் இந்த செம்பியன் மாதவி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க படத்தை. ஸோ இப்போ நீங்கள் வந்து படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால படம் வரல தமிழ் ராக்கர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க சார். அது வந்து நம்ம பிரைவசி இருக்கு. இப்போ நீங்க வந்து அதெல்லாம் வந்து டேக் பண்ணி எடுத்துருவீங்களா? இல்ல சார், அது இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய ஜாம்பவாங்கனாலே அது வந்து எப்படி முறியடிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. பல வருஷம் இல்ல, கரெக்ட் தான் சார். டெலகிராம்ல இன்னைக்கு படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி நிப்பாட்டுறோம் அப்படின்றது வந்து ஈவன் ராஜ் டிவி மட்டும் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து தான் அது எப்படி அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் அதை தடுத்துருவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் படங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
என்ன காரணமா இல்ல நாங்க சின்ன சின்ன படங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜ் ஓடிடியில வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன படங்கள், அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டமான படங்களுக்கு ராஜ் டிவி வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். அதுதான் வந்து எங்க நிர்வாகத்தோட. லாஸ்ட் யூனிட் வந்து டெய்லி வராங்க பாத்தீங்கன்னா எல்லா சின்ன ப்ரொடியூசர்லாம் கதறாங்க எங்க படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியலன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க டெய்லி வாங்கினே இருக்கீங்க. யாரும் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணணுமா நான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறேன்? சார் எங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா சின்ன படங்களும் வரலாம். நம்மளோட வியாபார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தாராளமாக அவங்க படத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம். ராஜ் ஓடிடியில் கண்டிப்பாக அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கணும். சும்மா வந்து ஏதோ எடுத்தாங்க மொபைல்லலாம் இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க, அது நம்ம உண்மையாலுமே வந்து நல்லபடியாக ஒரு படத்தை வந்து சின்ன படத்தை எடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முடியலன்ற படங்களுக்கு ராஜ் டிவி வந்து கண்டிப்பாக ஒரு பாதையாக இருக்கும். ராஜ் டிவி வந்து எப்படி வாங்கியிருக்கோம்? மொத்தமாக அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து வாங்கியிருக்கா இல்லை இல்ல சார், அது வியாபார விஷயம். அது நம்ம பொது தளத்துல வர ப்ரொடியூசர் கிட்ட நம்ம பேசிடுவோம் சார். பொது தளத்துல வியாபாரத்தை பத்தி நம்ம பேச முடியாது இல்லைங்களா? என்ன வியாபாரம் எதுங்க சார், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் வந்து பொது தளத்துல நம்ம பேச முடியாது. அது வியாபாரம் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கும் உள்ள. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரு மைண்ட் தாட்ல வருவேன். நீங்க ஒரே சொல்லிடலாம் சார். ஓடிடி பிசினஸ், ஓடிடியில் வந்து படம் வாங்குறது வந்து பல வகை இருக்கு சரிங்களா? ஒன்று வந்து ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குறது, அது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க, நான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ரெவன்யூ ஷேர்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸே இல்லாமல் ரெவன்யூ ஷேர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து சார் நீங்கள் காசும் தராதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எங்கள் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணால் போதுன்றாங்க. இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ அதில் நான் எந்த விதத்தில் நான் எந்த பிஸ்னஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் பொது தளத்தில் சொல்ல முடியாது இல்லைங்களா? பட் ஒரு விஷயம், ராஜ் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க, அந்த காசு உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணிட்டாங்க, அடுத்த படத்துக்கான காசு எப்படி ரெடி ஆயிடுச்சு? ஏன்னா தேட்டர்ல தெரியும் சின்ன படங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்படி இல்லை நீங்க வந்து அதை முயற்சி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்படி? இல்லை அதுதானே, நான் பேசிக்காக நான் முன்னாடி படம் ரிலீஸ் அப்புறப்பவே சொல்லியிருந்தேன். நான் பேசிக்காகவே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருந்தேன். நான் என்னோட 2009 பேட்ச்சு. இப்போ என்னோட கொலீக்ஸ், என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. ஸோ அவனுங்க எல்லாமே இப்போ படம் ஸ்டார்ட் அப்பில் இருக்கானுங்க. ஸோ அப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புது ஹீரோ போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு ஹீரோவாக இருக்க அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒரு 4 படம் நான் ஹீரோ பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்குது. அடுத்தது நான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஏப்ரல் அது மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆமாம், நான் டேரக்ஷன் பண்ணேன். சரி, நன்றிங்கண்ணா. இல்லைங்கண்ணா, ஏன்னா அடுத்தது இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கேண்ணா. ஏன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு ஆசை இல்லைங்களா? இப்போ பட்ஜெட் ஃபினான்ஷியல் இஷ்யூன்றதுனால தான் நான் வந்து சினிமாவுக்கு நடிக்கணும்லாம் வரலண்ணே. நான் வந்து ஒரு பாடகராக ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் ஊர்லேருந்து வந்தேன். கடலூர் பக்கத்தில் கம்பளிமேடு ஆலப்பக்கம்ன்ற ஒரு ஏரியாவிலேருந்து தான் நான் பாடகர் ஆகிறதுக்கு தான் வந்தேன். அடையார் மியூசிக் காலேஜில் தான் படித்தேன். மியூசிக் படித்தேன், ப்ரொஃபஷனலாக படித்தேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டேன். ஸோ ஈவன் வந்து மியூசிக் அண்ட் டைரக்ஷன் வந்து நான் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு 6-7 படம் அசோசியேட் கோ டைரக்டர் ஆகிட்டேன். ஸோ அது அப்படியே இப்படி வந்துருச்சு. பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக செம்பியன் மாதேவி வந்து நான் பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ நண்பர்கள் வந்து படம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறான்றனால அந்த படங்களில் வந்து ஒரு 4 படம் முடிச்சிட்டேன் ஹீரோவா. ஒரு 2-3 படம் பேசிட்டு இருக்கேன். அடுத்த படமாக என்னோட அஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக. அண்ணா ஆமாம் சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆர்டிஸ்ட்டு. யூடியூப்ல வந்து கருப்பழகன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து ஒரு 100 பாடல்களுக்கு மேல நான் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பார்வையாளர்கள் வந்து வேர்ல்டு வைட்ல இருக்காங்க. இன்னும் அப்கமிங்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா என்ன பெத்த தாயன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். கடலுக்கரை பக்கத்துல கள்ளமிட்டாய் வாங்கி தின்ன ஞாபகம் உண்டா பட்டம் விட்டோம் பக்கத்துல 2 பேரும் கட்டிக்கிட்டோம் ஞாபகம் உண்டா
கடலுக்கரை பக்கத்துல கள்ள மிட்டாய் வாங்கி தின்ன ஞாபகம் உண்டா பத்தாண்டு பக்கத்துல கை கோத்து நடந்து போன ஞாபகம் உண்டா தங்க சிலையே என் தாமரையே என்ன தாங்கி பிடிக்க இப்ப நீ இல்லையே மஞ்ச வெயிலே மாங்குயிலே என் மனச உடைச்சது என் சொல்லு மயிலே தங்க சிலையே என் தாமரையே என்ன தாங்கி பிடிக்க இப்ப நீ இல்லையே மஞ்ச வெயிலே மாங்குயிலே என் மனச உடைச்சது என் சொல்லு மயிலே. செம்பியன் மாதேவி படம் வர்த்தக ரீதியா லாபம் கட்டுறாங்க. வர்த்தக ரீதியா வந்து சொல்லலாம் லாபம் இல்லைண்ணா. என்னன்னா இப்ப நீங்க சென்சார்ல நிறைய கட்டிருந்தாங்க, அது கட்டெல்லாம் கரெக்டா கட்டி இல்லாம கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாபம் வந்துருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா செம்பியன் மாதேவி வந்து சமுதாயத்துக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு கமர்ஷியலா படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு 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 மினிமலைஸ்டு பட்ஜெட் வேணும்னா ஒரு 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 செட் ப்ராப்பர்ட்டி கேமரா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வேணும். அந்த பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து கதைக்களத்தை வந்து வில்லேஜ் பேஸில் செட் பண்ணுறோம். வில்லேஜ் பேஸில் செட் பண்ணால் படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக கன்வின்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அந்த வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணி தான் செம்பியன் மாதேவி. அது ஃபுல்லாக வந்து சென்சாரில் மியூட் கொடுக்காம கட்டு கொடுக்காம வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னோட ஆஸ் த டைரக்டராக வந்து விருப்பம். கிட்டத்தட்ட 2 hours 2 மணி நேரமாக எனக்கும் அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்டையும் வந்து அவ்வளோ விஷயம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். ஏன் சார் கட் பண்ணுறீங்க, நீங்கள் பாருங்கள் சார், அதை கட் பண்ணால் கதை கண்டினியூ பண்ண முடியாது சார், மியூட் கொடுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி பேசினோம். பட் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து இல்லைன்னா வந்து எனக்கு ஏ ரேட்டட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏ ரேட்டட் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வில்லேஜுக்காக சொசைட்டிக்காக ஒரு படம் பண்ணிட்டு நான் ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயத்தில் சில காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அவ்வளோ மியூட், ஒரு 15 to 16 minutes வந்து படம் ஃபுல்லாக மியூட்ஸ் இருந்துச்சு. அடுத்த படைப்புல வந்து இவ்வளோ அப்படியே டைம் பண்ணி போடுவீங்களா? கண்டிப்பாா வராங்கண்ணா, கண்டிப்பா வரேன். ஆமாங்கண்ணா. எப்படி அடுத்தது போறீங்க? அடுத்த கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிறோம். சரிங்கண்ணா. அதை கால் பண்றதுக்கு பேசுங்க. சின்ன படத்துக்கு முதல்ல தேட்டர் கொடுங்கடா, சின்ன படத்துக்கு வழி விடுங்கடா, பெரிய படம் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்கன்னா சொல்லி கேட்க வேண்டியது. இல்லண்ணா, நான் நீங்க வச்சிருக்கீங்களோ பண்றதை பத்தி அப்படித்தானே இருக்கு. எனக்கு லாஸ்டா பரவாயில்ல, நான் அடுத்தது போய் அடுத்த படம் நான் ப்ரொடியூசர் கிடையாதுண்ணா. அடுத்த படம் நான் ப்ரொடியூசர் கிடையாது. அது பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சின்ன படத்துங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஆனால் நம்ம ஒரு கட்டத்தில் நிற்க முடியாதுல்ல. இந்த விஷயம்லாம் வந்து முடிஞ்சாதான் படம் பண்ணணும், இந்த விஷயம் முடிஞ்சாதான் படம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிற்க முடியாதுல்ல, ஓடி ஆகணும்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு நண்பர்கள் பேசிட்டு இருக்கப்போ சொல்லுவோம், ஒரு நாளைக்கு 5000 பேர் சென்னைக்கு வந்து சினிமாவுக்காக இறங்குறாங்கன்றப்போ அவ்வளோ ரேஸ் இருக்கிறப்போ நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும்ல. அதனால வந்து அதனால வந்து அப்படி பண்ண வேண்டியதா இருக்குங்கண்ணா. அடுத்த படமும் இல்ல, நான் சாதி சார்ந்ததுன்னு நீங்க ஒட்டுமொத்தமா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கார்த்தினா, நீங்க வந்து அப்படி கோட் பண்ணாதீங்க அப்படின்னு. இது செம்பியன் மாதேவி சாதி சார்ந்த படம் இல்லை. நான் எங்கேயுமே வந்து செம்பியன் மாதேவில இவங்க இந்த கம்யூனிட்டி அவங்க அந்த கம்யூனிட்டி நான் எதுவுமே கோட் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கதையை பேசியிருந்தேன். அது வந்து எங்க ஊர் பகுதியிலே நடந்த கதை. அது இன்னும் வன்மமா இருக்கும் அந்த ரியல் ஸ்டோரி. அந்த நான் ரியல் ஸ்டோரியை சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன இன்னும் சட்டையை பிடிச்சி எதுக்கு இப்படி படம் எடுத்தேன்னு கேட்பீங்க. ஸோ சினிமாவுக்காக சில விஷயங்களை ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா, அடுத்த படம் வந்து சமூக பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ஆனால் சாதிய படம் இல்லாமல் வேற ஒரு சமூகத்தில் இருக்கிற வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. நம்ம இந்த விஷயங்கள் இருந்ததுனாலதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி நடிச்சிருந்தீங்க, நல்லா பண்ணிருந்தீங்க. பிரமாதமா இருக்குல்ல. இல்லை அந்த வரிசையில தான் அடுத்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கன்னா, படம் சின்ன படம்ன்றதை விட தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறப்போ நம்ம கூட யார் ஃபைட் பண்ணி படம் வராங்க. சில பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரிகிறப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், திடீர்னு ஒரு பெரிய படத்தை இறக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குண்ணே. இல்லை ஆமாம், ஒரு இல்லை அவங்க கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி படம் பண்ணிருக்கீங்க. நிறைய நெகோசியேஷன் நடந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 மாதம் இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கு சார். இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஓடிடியுமே ட்ரை பண்ணோம். எல்லா ஓடிடியுமே சில காரணங்களுக்காக புது ஹீரோ, புது ஆர்டிஸ்ட், புது டெக்னீஷியன் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி
ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. புது ஹீரோன்னா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழலில் வந்து என்ன பண்ணுறது படம். எனக்கு என்னன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ப்ரெஸ் வந்து நீங்கள் தான் வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து அழகாக இது மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தான் எழுதுனீங்க. முதல்ல நான் வந்து ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கப்போ பிரசாத் லேப் வர்றப்போ பயந்து வருவேன். ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இவங்க வேற ஏதாவது சம்மந்தம்னால கேள்வி கேட்பாங்களே. அன்னைக்கு ப்ரெஷ் ஷோ போடுறப்ப கூட நான் வந்து வெளியில் வந்துட்டேன். என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்ன எப்படி பார்த்து ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆடியன்ஸை விட ப்ரெஸ் வந்து எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க, ஏன்னா அவங்க தான் அடுத்தது மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதை சூப்பராக கன்வே பண்ணி அதில் இருந்த சின்ன சின்ன குறைகளை வந்து கரெக்டாக கோட் பண்ணி ஒரு சகோதரன் மாதிரி என்னை வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணீங்க. அதுக்காக நன்றிங்கண்ணா. இல்லை பா ஓகே ஓகே சேட்டலைட் பண்ணியிருந்தா சாரிண்ணா கேட்கல. இன்னொரு ஒரு 1 வீக்ல அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எல்லாமே ஃபினான்ஷியலாக வந்து வர்த்தக ரீதியாக வந்து செம்பியன் மாதேவி அந்த எட்ஜு அந்த நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை எட்டலை. பட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு படத்தை எடுத்தோம், சரி அடுத்தது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சேட்டலைட் வந்து ஒரு 1 வீக்கில் சைன் ஆகிடுங்க. தேங்க்யூண்ணா. வந்திருந்த இந்த சூழலில், கடுமையான சூழலில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. காத்தேண்ணா 70mm ஸ்க்ரீனில் வரப்போகிறேன்.